ஹலோ எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நம்ம இட்லி செஞ்சு சாப்பிட போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு அழாக்கு, இட்லி அரிசி ஒரு அழாக்கு, அரை அழாக்கு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கணும். முதல் நாளே ஊற வச்சு இதை அரைச்சி வச்சிடணும். அரைச்சிட்டோன்னா மறுநாள் உப்பு போட்டு கொஞ்சம் சோடா மாவு போட்டு இட்லி பதத்துக்கு அரைச்சிட்டு இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச இட்லி ரெடி ஆகிடும். இதை நம்ம புதினா சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா சட்னிக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, வரமிளகாய், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் புளி சேர்த்து, உப்பு சேர்த்து, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு எண்ணெயில் கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. சுவையான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச இட்லியும் புதினா சட்னி ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன்.